ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பீர்லெஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 17 அப்புறம் 18வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடு எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, பிளே லிஸ்ட்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். இவனுக்கு எங்கிருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நான் உள்ளார யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா உனக்கு பயமா இருக்கா? நீ ஏன் இந்த குஃபால உள்ளார திருப்பி வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்ட போல தெரியுது. அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. சரி அப்படின்னா நானே ஒரு விட்னஸா உங்க கூட வரேன். இந்த பையன் வசமா மாட்டிக்கிட்டான். இதுக்கப்புறம் அவனோட வாழ்நாள் முழுக்க அவனால இந்த குஃபால உள்ளாரே வர முடியாதுன்னு ரைட் சைட்ல இருக்கிற பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. எல்டரும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி ப்ளூ மூன் ஸ்டோனை அந்த இடத்துக்கு சம்மன் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் இதெல்லாம் உங்களுடைய கையை வந்து வைக்கணும். அந்த நேரத்துல இது உங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து சில வெளிச்சங்களை வர வைக்கும். அதாவது ரெட்ன்றது லோவஸ்ட் லெவல், பர்பிள்ன்றது ஸ்ட்ராங் ஆனது. சரி யாரு முதல்ல வரீங்க? நான் ஃபர்ஸ்ட் வரேன். டே குன்னன், நான் பண்ண போறத கவனமா பாரு. அப்பதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் உனக்கு புரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையை வைக்கிறான். என்ன கேஎன் லைட்டா இது இன்னும் முடியலடான்னு சொல்லிட்டு அவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டை வெளியில வர வைக்கவும் அது அப்படியே ப்ளூ கலர்ல மாறிடுது. என்ன ப்ளூ லைட்டா? சீனியர் இன்னும் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அது மட்டும் இல்லாம எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அவரை பார்த்து வலியறத நிறுத்துறியா? அவர் எனக்கானவர்னு ரைட் சைட்ல இருக்கிற பொண்ணு சொல்றா. பரவாயில்ல, இவனுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட் மூலியமா இது ப்ளூ கலர்ல மாறி இருக்குன்னு தாத்தா அவரு உள்ளார சொல்லிட்டு இருக்க. டே குன்னன், நான் எவ்வளவு அற்புதமா பண்ணேன்னு இப்ப நீ என்னதான் பண்றன்றத நானும் பார்க்க விரும்புறேன்டா. இவனுடைய இது ப்ளூ கலர்ல வந்திருக்கு. புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்டால என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. ஏ குன்னன், இதுக்கு முன்னாடி நீ நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தே, முடிஞ்சா இப்ப என்ன தோக்கடிச்சு காட்டுறா பார்க்கலாம். இன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிச்சு இந்த இடத்த விட்டு ஓட விட போறேன். உன்னுடைய நாய் கண்ணு மூலியமா ஒழுங்கா பாருடா. என்னடா சொன்ன? அப்படியே நம்ம ஹீரோவா அதுல வந்து கைய வைக்கவும் எல்லாரும் ஆர்வமா நம்ம ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தா அது ரெட் கலர்ல மாறவும் என்னடா இவன் இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா லோவஸ்ட் லெவலான ரெட் கலர்ல வந்திருக்கு. லோவஸ்ட் லெவல்ல இருந்துகிட்டு சீனியர் பிரதர் இன்னும் கூட இவன் சண்டை போடணும்னு விரும்புறானா? என்ன அவ்வளவுதான் உன்னுடைய திறமையா? அப்படின்னா நீ வெளியில போறதுக்கான நேரம் வந்துருச்சுரா. அப்படியே ஹீரோ அவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட் அதிகரிக்கவும் அது அப்படியே கிரீன் கலர்ல மாறிடுது. என்ன கிரீனா? இவன் எப்படி இதை பண்ணான்? என்ன ப்ளூ கலர்ல இருந்தது இப்ப கிரீன் கலர்ல மாறிடுச்சு. திருப்பி வான்னு சொல்லிட்டு அவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட் அதிகரிக்க அது பர்பிள் கலர்ல மாறிடுது. ஃபைனலா இவன் இதை செஞ்சு முடிச்சுட்டான். அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி தேங்க்யூ சீன் சொல்லிட்டு இருக்கேன். நான் 5th லெவல் பாடி டெம்டிங்ல இருக்கிறவங்க கிட்டயா போய் தோத்து போகணும். இந்த போட்டியில குன்னான் தான் ஜெயிச்சான். பேசின மாதிரி தோத்து போன லின்னு இதுக்கப்புறம் குன்ஃபு ஆளுக்குள்ளாரே வரக்கூடாது அப்படின்னு எல்டர் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. டேய் குன்னன், காம்படிஷன் அப்ப சாவ விடவும் மோசமான வழியை உனக்கு கொடுப்பண்டா. என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட் இந்த அளவுக்கு இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. நம்ம எக்ஸலாங் செட்டில சில பேரால மட்டும் தான்டா பர்பிள் லைட்டை வர வைக்க முடியும்னு பின்னாடி இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என் கூட வாடான்னு எல்டர் கூப்பிடவும் கண்டிப்பா நான் உங்க கூட வரேன். அப்படியே சீனா கட் பண்ணா 2 பேரும் தனியா வந்து நின்றுட்டு இருக்காங்க. டே குன்னனு, நான் உனக்கு ப்ளூ சீக் ரெசன் ஸ்டோனை கொடுக்குறேன். இது மூலியமா அப்புறம் மத்த எல்லா இடத்துலயும் டைம் லிமிட் இல்லாம இதை யூஸ் பண்ணி உன்னால ட்ரைனிங் எடுக்க முடியும்டா. என்ன புது டிசேபிள்களுக்கு டைம் லிமிட் இருக்கும், ஆனா இந்த டோக்கன் மூலியமா என்னால டைம் லிமிட் இல்லாம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, எல்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த டோக்கன் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். இதை வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குதான்னு தெரியல. எங்களுடைய செக்டர்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் இப்பதான் பாக்குறேன்டா. நீ திருப்பி உன்னுடைய டேலண்ட காட்டு, நான் இந்த டோக்கனை உனக்கே கொடுத்துட்றேன்டா. எல்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை வைக்க வரவும் காட் ஆஃப் வாரோடைய சோல் வெளியில வந்துட்டு ஹீரோக்கு அவனுடைய பவரை கொடுத்துக்கிட்டு இருந்து அவனுடைய கையும் வைக்க இது என்ன மாதிரியான மார்ஷல் ஸ்பிரிட்னு தெரியலையே. காட் ஆஃப் வாரோடைய சோல் பவரை யூஸ் பண்ணவும் அந்த மூணு ஸ்டோன் துண்டு துண்டா உடைச்சிக்கிட்டு போயிடுது. என்ன உடைஞ்சிருச்சா? ஐயோ, இதுக்கு என்கிட்ட இருந்து பணத்தை கேட்பாரா? தாத்தாவோ சிரிச்சுக்கிட்டு இருந்து, நீ உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா பண்ணடா. இதுக்கெல்லாம் நீ காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொன்ன மாதிரி இதை உனக்கே கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இது உன்னுடைய எதிரோ. தேங்க்யூ ஷென்லாவோ, இந்த விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறோம். சீனியர் பிரதர், நீங்க தேடிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க திருப்பி எப்ப வருவீங்களோ தெரியலன்னு எல்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வருவோம். தம்பி யாருப்பா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டாப் ஃப்ளோருக்கு வந்திருப்பா. சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி போ. இது என்ன மாதிரியான டோக்கன்னு எனக்கு தெரியாது. இது மூலியமா என்ன உள்ளார போக விடுவீங்கன்னு நம்புறேன். என்ன பர்பிள் டிராகன் ரெட் டீத் ஆர்டரா? எல்டர் இப்ப நான் உள்ளார போலாமா? போலாண்டா.
இவனுடைய கல்டிவேஷன் லெவல் லோவா தான் இருக்கு. ஆனா சுப்ரீம் எல்டர் கிட்ட இருந்து இவன் எப்படி இந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு வந்தான் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி லைப்ரரி உள்ளார வந்துறான். என்ன சாய் X1 ஸ்வாட் டெக்னிக்கா, டாப் கிளாஸ் ட்ரைனிங் நோட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல, நான் அவன் தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவா பார்த்துட்டு நீ புது ஸ்டூடெண்ட் ஆடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவரு கிங் ஓடைய பீக்கில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். என்ன இவன் வெறும் 5th லெவல் பாடி டெம்டிங்ல தான் இருக்கான். ஆனா இவன் எப்படி குங்ஃபுவோடைய டாப் ஃப்ளோருக்கு வந்தான்? ஏன் நீ செக்டோடைய டாப் 10 ஸ்டூடெண்ட்டுகளாலே இந்த இடத்துக்கு வர முடியல, ஆனா இவன் எப்படி இங்க வந்தான்? என்ன சுப்ரீம் எல்டரோடைய டோக்கனா அப்படின்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, நான் என்ன டிசபிள் காங் யாங் ஜூனியர் பிரதர், நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? சீனியர் பிரதர் காங் யாங், என்னுடைய பேரு குவின். ஜூனியர் பிரதர் குவின், அந்த டோக்கனை மத்தவங்க கிட்ட நீங்க காட்டக்கூடாது. இரவா அதை மாதிரி வச்சுட்டு இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜூனியர், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தேவையான மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. ஆமா சீனியர், எனக்கு நீங்க கொஞ்சம் நைஃப் ஸ்கில் இருக்கிற புக்கை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன நைஃப் ஸ்கில்லா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எடுத்து கொடுத்துட்டு, இதுல ஃபார்மர் செக்டர் லீடர் ஷாங்கோடைய ஸ்வாட் டெக்னிக் எல்லாம் இருக்கு, இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல இருக்கிற ஸ்வாட் டெக்னிக்கோடைய மீனிங்க யாராலையுமே புரிஞ்சிக்க முடியல. இதை புரிஞ்சுக்கிட்டா ஸ்வாட் டெக்னிக்கை ரொம்ப அற்புதமா யூஸ் பண்ணலாம். பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி பிரதர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ வந்து அந்த புக்ல இருக்கிற டெக்னிக்கை கத்துக்க ஆரம்பிச்சாரான். அவனை வந்து நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இவனுடைய ஸ்வாட் இன்டென்ட் நல்லா இருக்கும் போல தெரியுது, ஆனா இந்த ஸ்கில்ல மட்டும் இவன் கத்துக்கிட்டானா லைங் நைஃப் ஸ்கில் அப்புறம் இன்னும் சில அற்புதமான மூவ்ஸ் எல்லாம் இவனால பண்ண முடியும். நேச்சுரலாவே இவனால ஸ்வாட் டெக்னிக்கை சீக்கிரமாவே கத்துக்க முடியும் போல தெரியுதுன்னு அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே எல்டரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, நான் டாப் ஃப்ளோரோடைய கேட்டை மூட போறேன், நீங்க 2 பேரும் எந்த கவலையும் இல்லாம ஃப்ரீயா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்கடான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, காட் ஆஃப் வாரோடைய சோல் வந்துட்டு நம்ம ஹீரோ கேள் பண்ணவும் எனக்கு இப்பதான் இந்த நைஃப் ஸ்கில்ல பத்தி தெளிவா புரிய வருது, இதுவும் ஒரு சாதாரண ஸ்கிரிப்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அதுல இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, இதுல முக்கியமான விஷயமே ஸ்வாடுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன இவன் பாதி நாளிலே ஸ்வாடுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள யூனிட்டியை புரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டானா, ஆனா இவன் உண்மையிலே ரொம்ப வேகமா பண்றானே அப்படின்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோ எதுக்காக சீனியர் நீங்க என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், அது என்னன்னா இதுக்கு முன்னாடி யாரும் இவ்வளவு வேகமா டெக்னிக்கை கத்துக்கிட்டு நான் பார்த்ததே இல்லை, இதுக்கப்புறம் நீ என்ன பிரதர்னே கூப்பிடலாம்டா. சரி பிரதர் யாங்க, எனக்காக சீனியர் எக்ஸாவோ ஆளுக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறோம். என்ன சீனியர் எக்ஸாவோ அப்படின்னா இவன் சொல்றது சீனியர் சிஸ்டர் எக்ஸா, இவங்க எக்ஸாவா, இவங்க 2 பேரும் ஒருவேளை ஃப்ரெண்டுங்களா? சீனை கட் பண்ணாடே குன்னன், ஃபைனலா நீ வெளியில வந்துட்டியா? உன்னை நாங்க இங்க இருந்து போக விடணும்னா எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடா. அத்தா பிரதர் யாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு, மூலி நீ என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்றாரு. நீ யாருடா என்னுடைய பிரதர் மூலி கிட்டே ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? டேய் மூலி வாய மூடுடா, சீனியர் பிரதர் காங்கியாங்க கிட்டே ஓவரா பேசுறியாடான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிடறான். சீனியர் அவனை மன்னிச்சிருங்க, இப்பதான் செக்டர்ல சேர்ந்திருக்கான், அதனால இந்த விஷயங்களை பத்தி எதுவும் அவனுக்கு தெரியாது, இதுக்கப்புறம் என்னுடைய ஜூனியர் பிரதர் கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. சரி சீனியர்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. பிரதர் யாங் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்துட்டு சீனியர் பிரதர் காங் யாங்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரி ஜூனியர் பிரதர் ஜூனியர் சிஸ்டர் எக்ஸாவோ இங்க வந்துட்டாங்க, எனக்கும் சில வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. காங் யாங் வந்து இன்னசெக்டோடைய டாப் 3 ஜீனியஸ்ல ஒருத்தர், ஆனா அவரு உனக்கு சப்போர்ட்டா நிப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கப்புறம் நீ அந்த மூலியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லடா. சரி நம்ம அவனுங்களை பத்தி பேச வேணாம், அந்த வேண்டியான காம்படிஷனுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளார நீ உன்னுடைய கல்டிவேஷன் பவரை அதிகரிச்சாகணும்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட இழுத்து சாத்திட்டு நான் கிளம்புறேன். இன்னும் நீங்க வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள கொடுத்துருங்க, அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.